எப்போ வேணாலும் போகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம், அந்த ரூமில் உட்காரலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், யாரையா பார்க்கலாம். இந்த படத்துக்கு கேட்கறதுக்கு ரஜினி சார்ட்ட போகிறாங்க, போய் ஓகே சொல்லி, சங்கர் ஓகே சொல்லி, இவங்க படம் எடுத்தாதான் நமக்கு பணம், ஆமா இவங்க படம் எடுத்தாதான் நம்ம வந்து ஸ்டாரா இருக்க முடியும், இவங்க படமே எடுக்கலைன்னா நம்ம எப்படி. சினிமா நல்லா இருந்துச்சு ஒரு காலத்துல, நான் தான் சொல்றேன், சினிமா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சினிமா தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள். சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம், நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகள்ல யார் இருக்கா அப்படின்னா ப்ரொடியூசர் ஆஸ்கார் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏவிஎம் சார் ஒரு வார்த்தை ஒன்று ரீசெண்ட் டைம்ல சொன்னாங்க, அதுலேருந்து இந்த டாபிக் நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் படம் பண்ணலை அப்படின்னா, படத்துக்கு வந்து செலவு பண்ணலாம், ஆனால் ஒரு நடிகருக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட்டை கொடுத்துட்டு படம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே சமயம் மரியாதைங்கிறது இல்லை. ஒரு நடிகர் சொல்றதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு மாறுது சினிமா. அதனால நாங்கள் சினிமா பண்ணுறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயம். நான் இதுலேருந்து அந்த கேள்வி ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கான விளக்கம் சொல்லுங்கள். அதே சமயம் நடிகர்களுடைய சம்பளம், தயாரிப்பாளர்களுடைய நஷ்டம் சார். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்ச கடைசி படம் சிவாஜி படம்னு நினைக்கிறேன். இல்ல, தமிழ் ராக்கர்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். அது வெப் சீரிஸ், அது சினிமா, அதாவது தியேட்டருக்கு சினிமா கொண்டு வரல. கடைசியா வந்து சிவாஜி தான் தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் தயாரிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அது பண்ணாங்க. சினிமா தியேட்டருக்கு வந்த சினிமா மூவி, அதாவது படம் அப்படின்னா அது கடைசியா சிவாஜி தான் தயாரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய கசப்பான அனுபவத்தை கொடுத்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ரஜினி சாரை கமிட் பண்ணும்போது, இந்த படத்துக்கு சங்கர் இருந்தால் நல்லா இருக்கும், டேரக்டர் சங்கர் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் சரவணன் சார்ட்ட சொல்றாரு. சொல்லிட்டு ரஜினி சார் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு தடவை வந்து வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கேட்டப்ப நான் வந்து ரஜினி சார் படமே பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சங்கர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு, அதனால நீங்க கேட்டு பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏவிஎம் சரவணன் சார் சொல்லியிருக்காரு, இல்லை ரஜினி சார் பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, இந்த படம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டு வந்துட்டார் ரஜினி சார். வீட்டுக்கு வந்து ஏவிஎம் சரவணன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் இந்த சங்கர் சார்கிட்ட பேச சொன்னது அது வேண்டாம், ஏன்னா வந்து ஒருவேளை கேட்டு மறுத்துட்டா நல்லா இருக்காது, எனக்கு பரவாயில்ல, நீங்கள் கேட்டு மறுத்துட்டா உங்களுக்கு அது தப்பாயிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள வந்து ஏவிஎம் சரவணன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஆல்ரெடி வந்து சங்கரை வந்து மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன், அதனால வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னும் போது, போயிட்டீங்களாங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். ஆமா அப்படின்னு. சரி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ற சொல்லியிருக்காரு. அப்பதான் நீங்க வந்து இந்த படம் பண்ணணும் அப்படின்போது சங்கர் சார் ஒத்துட்டு இருக்காரு. அந்த படம் பண்ணாங்க, சிவாஜி படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படத்தை ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக தயாரிப்பாளர் மாதிரி எஸ்பி முத்துராமன் டைரக்டர் சார் இருந்தார் அந்த படம் முழுக்க. ஏன்னா எஸ்பி முத்துராமன் சாரை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் பேனனுடைய செல்லப்பிள்ளை. பல படங்கள், ரஜினி கமல் நடிச்ச பல படங்களை எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது பல படங்கள் ஏவிஎம் படங்களா இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இப்போ நீங்க போனீங்கனாலும் சரவணன் சார் இல்ல, எஸ்பி முத்துராமன் சாருக்கு அந்த ஸ்டுடியோ, பாதி ஸ்டுடியோக்கு மேல அது இதுன்னு ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலு என்னென்னமோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த இருக்கிற பகுதியில ஒரு ரூம் இருக்கு, ஒரு பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க, ஏசி போட்டு எல்லா வசதியோட. அவர் எப்ப வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம், அந்த ரூம்ல உட்காரலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், யாரையா பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு அது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மதிக்கப்படுற ஒரு நபரா எஸ்பி முத்துராமன் சார் ஏவிஎம் நிறுவனத்துக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது சரவணன் சார் வந்து, நான் எல்லா இடத்துக்கும் வந்தா நல்லா இருக்காது, நீங்க வந்து இந்த படத்துல வரவு செலவுல இருந்து எல்லாத்தையுமே பாருங்கன்னு சொன்னப்ப எஸ்பி முத்துராமன் சார் வந்து பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டு சரவணன் சார்ட்ட சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம படம் பண்ண ஒரு காலகட்டம், அது வேற காலகட்டம். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் ரஜினி டேட்ஸ் இருந்தால் மொத்த படத்தையும் முடிச்சிடுவேன். அதாவது ரஜினி சாரோட சேர்த்து டோட்டல் பிக்சரே நான் முடிச்சிடுவேன். ஆனால் இன்னைக்கு வந்து என்ன எடுக்கிறாங்க, என்ன வந்து இதுல படத்துல வைக்க போறாங்க, என்ன இந்த காட்சி ஏன் எடுக்கிறாங்க, இது என்ன காட்சி, இது சீன் பேப்பர்ல இல்லையா, இப்படி பல கேள்விகளை உருவாக்குது நமக்கு. ஒரு டைரக்டர், அவரும் கிரியேட்டர் தானே, ஸ்பாட்ல உட்காந்து பார்க்கும்போது அவருக்கு அப்படியே மைண்ட்ல வந்து இது ஏன் எடுக்கிறாங்க, இது என்ன பண்றாங்க, எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சரவணன் சார்ட்ட சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இறங்கிட்டோம், நம்ம பண்ணிடுவோம், நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட் பொதுவாக பார்த்தீங்கன்னா சங்கர் சாரோட படம் அப்படின்னாலே அவர் வந்து ஒன்றுமே இல்லாத படமாக இருந்தாலும் பட்ஜெட் ஏற்றிடுவார். பயங்கரமாக பட்ஜெட்டை ஏற்றி ஹைப் பண்ணி தான் எடுப்பார். கிராண்டியர் தான் சங்கர் சாரோடது, பிரம்மாண்டம் தான். அந்த பிரம்மாண்டத்துக்கு அவர் செலவு செய்வார். ஆனால் ஏவிஎம் நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படமும் அவங்க அந்த அப்படி செலவழிச்சது. அவங்க வந்து படத்துக்கு தேவையான செலவழிப்பாங்க, செலவழிக்காமல் இருக்க மாட்டாங்க. முரட்டுக்காலே அவங்க தான் எடுத்தாங்க, சகலகலா வல்லவன் அவங்க தான் எடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், கிராண்டாக பிரமாதமாக, சாங்லேருந்து எல்லாமே ரிச்சாக இருக்கும். தேவை படத்துக்கு என்ன தேவை அது இருக்கும், அது இருக்காமல் இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு, சம்சாரம் அது
மின்சாரம், இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஏவிஎம் பேனர்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. சின்ன படம், அதுல ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுத்தது. குறிப்பா முந்தானை முடிச்சும் சம்சாரம் அது மின்சாரமும் ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு ஏவிஎம் பேனர்லயே மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்தது இந்த 2 படம் தான். சோ அப்படி படங்கள் பண்ணக்கூடியவங்க அது சரி ஆரம்பிச்சுட்டோங்கிறதுக்காண்டி அந்த படத்தை முடிச்சாங்க. அந்த படத்துல ஏவிஎம்க்கு வந்து பெரிய லாபம் கிடைச்சிச்சா அப்படின்னா இல்ல. அவங்க வந்து போட்ட காசை எடுக்க முடிஞ்சது கிட்டு. ஆனா வந்து அவ்வளவுதான், அது செலவு ஜாஸ்தி. நீங்க வந்து ஒரு படத்துக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதுதான் நீங்க செலவு பண்ணணும். படத்துக்கு செலவு பண்றதுக்கு மேல நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்களால அந்த பணத்தை எடுக்க முடியாது. ரஜினி படமா இருந்தாலும் எடுக்க முடியாது. அதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு கேட்கறதுக்கு ரஜினி சார்ட்ட போறாங்க. போய் ஓகே சொல்லி சங்கர் ஓகே சொல்லி ரஜினி சார் வந்து ஓகேன்னு சொல்லும்போது ரஜினி சார் வந்து டக்குன்னு என்ன சொல்லிட்டார், ராவேந்திர கல்யாண மண்டபத்துல இந்த மீட்டிங் நடந்திருக்கு. சரவணன் சார், ரஜினி சார், சரவணன் சார் ஒரு பையன் இருந்திருக்காரு. அப்ப ரஜினி சார் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுங்க சார் கேட்டிருக்காரு. இவர் வந்து செக் எடுத்துட்டு போல, இவர்கிட்ட கேஷ் இல்ல, எதுவுமே இல்லை. என்ன ரஜினி சார் என்கிட்ட எதுவுமே இல்லையே, திடீர்னு அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களே அப்படின்னோட, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே பையில இருந்து ஒரு 100 ரூபாயும் ஒரு ரூபா பையன்கிட்ட ஒரு ரூபா காயினையும் வாங்கி 101 ரூபா தான் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சம்பளம் அனுப்புறேன்னு இருக்காரு. என்ன சம்பளம்னு கேட்டிருக்காரு. இப்ப ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுவுமே வேணாம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி நீங்க சங்கரை போடுறீங்க, அதனால இது நான் சொல்ற ப்ராஜெக்டா இருக்கு, இந்த படம் முடியட்டும், லாபம் என்னன்னு வரட்டும், அப்ப எனக்கு என்ன நீங்க கொடுக்கணுமோ நீங்க கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், எதா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். இந்த 101 ரூபாவே எனக்கு வந்து சம்பளமா இருந்துட்டு போகுது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச 101 ரூபாயோ 1001 ரூபாயோ அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அதுதான் வந்து அந்த படத்தை வந்து தொடங்கினாங்க. அப்படிதான் அப்படி முழு படத்தை எடுத்து முடிச்ச வகையில ரஜினிக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் அது பெருசா லாபத்தை கொடுக்கல. ஆனா பேனர் ஏவிஎம் பேனர்ல அது ஒரு பெரிய படம்னு பேசப்பட்டது. அதுல பல கசப்பான அனுபவங்கள் இருந்தது. அதனால அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு டைரக்டர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, செட்டுக்கு ப்ரொடியூசர் வரக்கூடாது. ஒரு படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் சைன் பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டுமே, இப்போ யாரையுமே நம்ம பாகுபாடா நம்ம சொல்ல முடியாது, எல்லா ஆர்டிஸ்டுமே, ரஜினி சார்லாம் அப்படி கிடையாது, எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படின்னா செட்டுக்கு ப்ரொடியூசர் வரக்கூடாது. இது டைரக்டரும் இந்த கண்டிஷன் போடுறாங்க. பெரிய பெரிய டைரக்டர், ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர் பணம் தரலாமா? பணம் மட்டும்தான் ப்ரொடியூசர் தரணும். பணத்தை தவிர எதுவும் பண்ணக்கூடாது, வரக்கூடாது. வந்தா மரியாதை கிடைக்காது. வந்தா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. ப்ரொடியூசர் வரும்போது எந்திரிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா முதலாளி அவர் தான் பணம் கொடுக்குறாரு, அவர்கிட்ட தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஏவிஎம் சார் சொன்னதா? ஏவிஎம் சார் சொன்னது. அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்களே வந்து செட்டுக்குள்ள வந்தாலே, எம்ஜிஆர் வந்தாலே, சின்னப்ப தேவர், எம்ஜிஆர் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அப்ப கூட தேவர் அவர்களுக்கு அவர் ஒரு மரியாதை கொடுப்பார். முதலாளி நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க வாங்க முதலாளின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. எம்ஜிஆர் வந்து செட்டே எந்திரிச்சு நிற்கும். எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் அவங்கள முதலாளின்னு எம்ஜிஆரே நினைச்சார். சிவாஜி கணேசன் நினைச்சார், ஜெமினி கணேசன் நினைச்சார், சிவகுமார் நினைச்சார், ஜெய்சங்கர் நினைச்சார். இப்படி அன்னைக்கு இருந்த செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்லாம் எப்படின்னா, இவங்க படம் எடுத்தாதான் நமக்கு பணம், இவங்க படம் எடுத்தாதான் நம்ம வந்து ஸ்டாரா இருக்க முடியும், இவங்க படமே எடுக்கலைன்னா நம்ம எப்படி நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தவங்க அன்னைக்கு இருந்த நடிகர்கள்லாம். அதனால முதலாளி தான் முக்கியம் நினைச்சாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி நடிகர்கள் மாறிட்டாங்க அப்படின்னா, நான் தான் மார்க்கெட் வேல்யூ உள்ள ஸ்டாரு. இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டார் கிட்ட போறீங்க, அந்த ஸ்டாருடைய மார்க்கெட்டுக்கு தான் அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் புக் பண்ணார். இன்னைக்கு வந்து எப்படின்னா 70 கோடி 80 கோடி 100 கோடி சர்வசாதாரணமா கேட்கறாங்க. எதனால? அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளை வச்சு எடுத்தா அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு 50 கோடின்னு நினைக்கிறாங்க. எப்படி? நம்மளை வச்சு எடுத்தா. அப்ப நம்ம தேதி கொடுத்தாதான் அவர் முதலாளி. அப்ப நம்மளா முதலாளியா, அவர் முதலாளியா? நம்ம தான் முதலாளி அப்படிங்கிற மென்டாலிட்டி கொண்டா. ஆனா சம்பளம் அவருக்கு தான் வாங்குவோம். அந்த ரிஸ்க் லாப நஷ்டங்கள் வந்து அந்த தயாரிப்பாளர் சார்ந்ததுதான். இப்ப இந்தியன் 2 யாரை சார்ந்தது? அது வந்து அந்த தயாரிப்பாளர் சார்ந்தது. கேம் சேஞ்சர் யாரை சார்ந்தது? தயாரிப்பாளர் சார்ந்தது. ஆனா அந்த படம் இன்னைக்கு நடக்குது, இந்த தயாரிப்பாளர் ஃபைனான்ஸ் வாங்குறாரு, இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா நான் தான் காரணம் அப்படின்னு நடிகர் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ அந்த எண்ணங்கள் இன்னைக்கு நடிகர்கள் கிட்ட வந்துட்டதுனால ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்? முதலாளிக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்களா? நான் கொடுத்தாதான் நீ அப்படின்னும் போது எப்படி நீங்க அவருக்கு மரியாதை கொடுப்பீங்க? ஒரு காலத்துல எப்படின்னு நீ கொடுத்தாதான் நான், நீ பணம் கொடுக்கலன்னா எனக்கு வேலை கிடையாது, தொழில் கிடையாது, நான் வீட்டுல இருக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இவங்க தான் தேர்வு செய்யறாங்க தயாரிப்பாளரை. அதனால கண்டிஷன் எப்படின்னா, பெரிய ஸ்டார்ஸ், பெரிய டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர் வரக்கூடாது. செட்டு பணம் மட்டும் அனுப்பணும். ஒரு ப்ரொடக்ஷன் நிர்வாகி முக்கியமான ஆளு, அது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற பேர்ல வந்து பணம் எல்லாம் கொடுக்கணும், வைக்கணும், போகணும். அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஆளா இருக்கணும். நடிகருக்கு கம்ஃபர்டபுளான ஆளா இருக்கணும், சலாம் போடணும். தயாரிப்பாளர் கம்ஃபர்டபுளா, இது டைரக்டர் கம்ஃபர்டபுளான ஆளா இருக்கணும், சலாம் போடணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும். ஃபிளெக்சிபிலிட்டி வளைஞ்சு கொடுக்கணும். அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பா, ஏப்பா
100 குதிரை கொண்டாப்பா அப்படின்னா 100 குதிரை கொண்டு வரணும். தயாரிப்பாளர் இங்க இருந்தா என்ன கேட்பாரு, என்ன சார் சீனு, எதுக்கு சார் 100 குதிரை, இது 80 வச்சு பண்ணலாமேன்னு வரும். ஒரு 20 குதிரை லாபம் பார்க்கலாம்னு. ஆனா இவங்க 100 குதிரை கேட்கறாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஏவிஎம் சரவணன் மாதிரி ஆளுங்கள் எப்படி தயாரிப்பாங்க, தயாரிக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காவே அந்த தயாரிப்பை நிறுத்திடுவாங்க. அதுதான் இங்க நடந்தது. அதனால வந்து ஏவிஎம் சரவணன் சார்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிறுத்திட்டார். கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் தயாரித்த பெரிய தயாரிப்பு நிறுவனம். ஆனா அந்த மரியாதைங்கிறது இல்லை. புரியுது. அவங்க நல்லா சம்பாதிச்சிட்டாங்க, நல்லபடியா இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸ்டுடியோவை பெரிய இடம் மெயின்டைன் பண்ண முடியல. 6 ஃப்ளோர் 7 ஃப்ளோர் இருந்துச்சு. எல்லாம் நான்லாம் ஸ்டுடியோக்கு போயிருக்கேன் 82 83 காலகட்டத்துல அப்பா டைரக்ட் பண்ண காலத்துல. ஒரு செட்ல பிரபு இருப்பாரு, ஒரு செட்ல கார்த்திக் இருப்பாரு, ரஜினி சார் ஒரு பக்கம் இருப்பாரு, கமல் சார் ஒரு பக்கம் இருப்பாரு, சிவாஜி சார் இருப்பாரு, மாத்தி மாறி சரத்குமார் இருப்பாரு, நம்ம பல ஆர்டிஸ்ட் சத்யராஜ் இருப்பாரு. இப்படி இருந்துச்சு. குஷ்பு இருப்பாங்க, ராதிகா இருப்பாங்க, ரேவதி இருப்பாங்க. அப்படி இருந்த சினிமா. எல்லாரும் ஒன்னா வந்து உட்காந்து பேசுவாங்க, எல்லாரும் ஒன்னா வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்துல. இப்ப அதெல்லாம் கூட இன்னைக்கு இல்ல. அதெல்லாம் கூட இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினி இருக்காரு, கமல் இருக்காரு, பிரபு இருக்காரு, கார்த்திக் இருக்காருன்னா லஞ்சுக்கு எல்லாரும் ஒன்னா கூடிடுவாங்க. பிரபுகிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணன் பக்கத்து சீட்ல ரஜினி சார் நடிக்கிறார், அப்படியா அண்ணன் நடிக்கிறாரா அப்படின்னு சொன்னோன்னா இவர் போய் பார்ப்பாரு, அண்ணன் நான் வீட்டுல இருந்து வர சொல்லிடுறேன், நீங்க நம்ம வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுவாரு. கமல் இருக்காரா சார் வந்துரு, நம்ம வீட்டுல நீங்க லஞ்ச் நம்மளோட சாப்பிடுங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு ரூம், மேக்கப் ரூம் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. நடிகைகள் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, கலகலன்னு இருந்தது. அந்த சினிமாலாம் இப்ப இல்ல. அந்த சினிமாலாம் உருமாறி அது வந்து இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாரா அவர் ஒரு ஷார்ட் ஒரு அசிஸ்டன்ட் போய் அந்த கேரவன் வாசல்லே நிக்கணும். அவருக்கு கீழே அந்த டோர் கீழே ஒரு பையன் நிப்பான், ஒரு 20 வயசு பையன். அவன் தான் வந்து உள்ள சொல்லணும். அவன் ஏறி போய் சார்ட்டு சொல்லுவான், சார் இந்த மாதிரி ஷார்ட் ரெடி அசிஸ்டன்ட் வந்துடும், அப்படியே வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வெளியிலே இறங்குறது. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இறங்கி அப்படி இப்படி நடந்து வருவாங்க. வந்து என்ன சார் டேரக்டர் சார் சொல்லுங்க, அது அந்த ஷார்ட் சார், இது வந்து இந்த டைலாக் சார், ஒரு க்ளோஸ் சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தப்ப சார் லைட்டிங்லாம் பண்ணிட்டு சொல்றேன் சார், இன்னொரு டக்குன்னு கேரவன் போயிடும். நடந்து போய் கேரவன்ல போய் உட்காந்து. ரஜினி சார் வந்து செட்டுக்கே கேரவனுக்குள்ளேயே போக மாட்டாரு, அங்கேயே தான் உட்காந்து. ரஜினி சார் கேரவனே வேணான்னாரு இதே சிவாஜி படத்துக்கு. சிவாஜி படத்துக்கு இதுக்கு முன்னாடி நடிச்ச எந்த படத்துக்கும் ஏவிஎம்ல இருந்து கேரவன் ரஜினிக்கு கொடுக்கல. ஏவிஎம் நிறுவனம் தான் அவங்க வளர்த்து விட்டதா அவர் நம்பினார். ஏன்னா வந்து பல படங்கள் அவங்க எடுத்தாங்க. அதனால அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு நன்றி விசுவாசம் இருந்தது ரஜினி கிட்ட இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. உங்களுக்கு அதனால அவர் முதல் நாள் ஷூட்டிங் போனப்ப கேரவன் வந்து நின்றுருக்கு. அப்போ சொல்லியிருக்காரு அந்த டைரக்டர், இது அந்த யூனிட்ல சொல்லியிருக்காங்க, சார் கேரவன் இருக்கு, அங்க போய் ரெஸ்ட் இருங்க. யார் கேட்டு கேரவன் கொண்டு வந்தீங்க? நோ 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 கேரவன் அனுப்புங்க அப்படின்ட்டாரு. அப்ப அந்த படம் சிவாஜி படம் எடுக்கும்போது ஆமா, அப்போ பீக்கு ரஜினி பீக்கு. அப்ப இல்ல சரவணன் சார் கொடுத்துருக்கிறாரு சார், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்காரு, உங்களுக்கு எனக்கு வேணாம் நோ 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 சென்ட் இட் பேக் அப்படின்ட்டு இருக்காரு. சார் நாங்கள் அனுப்ப முடியாது சார், சரவணன் சார் சொல்லி ஆர்டர் போட்டுருக்காரு, எப்படி சார் நாங்கள் அனுப்ப முடியும், வேலை பார்க்குறவங்க எப்படி அனுப்ப முடியும்? அப்போ நோ ஐ வில் டாக் டு சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் போட்டு, சார் எப்படி நீங்கள் கேரவன் வந்து கேட்டீங்க, யார் கிட்ட கொண்டு வந்தீங்க? நோ சென்ட் இட். ஒரு நாளைக்கு எவ்வளோ? 5000 எப்படி கொடுப்பீங்க? வேஸ்ட். எத்தனை நாள்? 100 நாள் படம் இருந்துச்சுன்னா எத்தனை லட்சம் கொடுப்பீங்க? சென்ட் இட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேரவனை அனுப்புறீங்களா, நான் வந்து கிளம்பட்டமான்னு கேட்கிறாரு. இனி என்னது இது அப்படின்னா, நீங்க அனுப்புங்க, இங்க மேக்கப் ரூம்லாம் இருக்குல்ல, ஸ்டுடியோல தான் நடக்குது, வேற அவுட்டோர் லொகேஷன் இருக்கும்போது பாத்துக்கிறேன். ஏவிஎம்ல எதுக்கு எனக்கு வந்து கேரவன், எனக்கு மேக்கப் ரூம் இருக்குல்ல, எப்போ மேக்கப் ரூம் தான் கொடுப்பீங்க, நீங்க ஏன் புதுசா எனக்கு கேரவன் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அனுப்புங்க. அனுப்பிட்டாரு. அங்க மேக்கப் ரூம்ல தான் ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் நடந்திருக்காங்க. அப்புறம் அவுட்டோர் லொகேஷன் போகும்போது கேரவன் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுது, ரெஸ்ட் ரூம் போகணும், ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே இருந்திருக்கும் ஒரு வெளியில போகும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டமே இப்ப இல்ல. அந்த நடிகர்களும் இன்னைக்கு இல்ல, அந்த சினிமாவும் இன்னைக்கு இல்ல. எல்லாமே வேற டைமென்ஷன் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட், சுஜாதா சினியாட்ஸ், பாலாஜி, கே பாலாஜி பில்லால இருந்து பல படம் எடுத்தவர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 படத்துக்கோ 40 படத்துக்கோ தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. நடிகர் அவர் ஆரம்பத்துல சிவாஜி எம்ஜிஆர் காலகட்டங்கள்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நிறுவனத்துல ஒரு பூஜை ஒண்ணு போடுவார். 40-50 நாள் 60 நாள் 2 மாசத்துல அந்த படமே ரெடியா இருக்கும். அவர் ரிலீஸ் தேதியே சொல்லிடுவார். அந்த ரிபப்ளிக் டே வருது இல்ல, ஜனவரி 26, அதுதான் எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுவார். அந்த தேதியில அவர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் அவருக்கு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்கும்னா அக்டோபர்ல ஆரம்பிக்கும். புரியுது. அப்ப அக்டோபர் முழு மாசம், நவம்பர், டிசம்பர் 3 மாசத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு படம் ரெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்ல, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல, பொங்கலுக்கு முன்னாடி சென்சார் பண்ணி 26 ஜனவரிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. திட்டமிடல். எஸ்பி முத்துராமன் சார் கிட்ட திட்டமிடல்.
இத்தனை படம் வந்து ரஜினியை வச்சு கமல் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு 26 படம் நம்ம பண்ணியிருக்காரு ரஜினியை வச்சு. கமலை வச்சு அதே மாதிரி நம்பர்ஸ்ல கிட்டத்தட்ட ஈக்குவலா நம்பர்ஸ்ல படங்கள் பண்ணியிருக்காரு. எப்படி நடந்தது, எப்படி முடிந்தது? திட்டமிடல். அவங்களுக்கு எல்லாம் டெக்னிக்லாம் நல்லா தெரியும். இது படம் சினிமா நல்லா இருந்துச்சு ஒரு காலத்துல. நான் தான் சொல்றேன், சினிமா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சினிமா தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் நல்ல நடிகர்கள்ட்ட தேதி வாங்கி நல்ல நல்ல கதைகளோட நல்ல நல்ல படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு என்னன்னா, நடிகனை நம்பி நீங்க 100 கோடி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்ஜெட்டே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆமா, ஏன்னா இங்க ஸ்டாருக்கு வந்து ஆமா, உங்களுக்கு வந்து பெரிய கேமராமேன் நடிகன் கேட்கிறார். நடிகன் இதனால நடிகனோட டிமாண்ட். பெரிய ஹீரோயின், பெரிய டைரக்டர், பெரிய டெக்னீஷியன்ஸ், அதாவது எடிட்டர்ல இருந்து டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ல இருந்து அந்த படத்துல நடிக்கிற எல்லாருமே பெரிய ஆளா இருக்கணும். ஓகே, அதாவது நேம் உள்ள நல்ல ஒரு ஆட்களா இருக்கணும். குவாலிட்டியான டெக்னீஷியன்ஸா இருக்கணும். குவாலிட்டியான டெக்னீஷியன்ஸ் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. பட்ஜெட்டை பெருசு பண்றாங்க. இவர் 100 கோடி வாங்குறாரு, இவரோட படத்துக்கு நம்ம படம் பண்றோம் அப்படின்னா எல்லாருமே எப்படின்னா வேற வேற சம்பளம் கேட்கறாங்க. இதே டைரக்டர் பாத்தீங்கன்னா வேற படத்துல போய் ஒரு 40 லட்சம் வாங்குறாருன்னா இங்க வந்து 1 கோடி வாங்குவார். ஸோ ஸ்டார் வேல்யூ உள்ள படம். ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. எடுக்கிற லொக்கேஷனு, கேரவன்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் கேரவன்ஸ். ஒரு யூனிட் போய் இன்னைக்கு நடக்குது, பெரிய யூனிட் போய் ஒரு 300 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கிற 20 நடிகர்கள் இருக்காங்கன்னா சின்ன நடிகர்கள் வரைக்கும் இன்னைக்கு கேரவன் 20 கேரவன் நிற்குது ஒரு ஸ்பாட்ல. பெரிய பெரிய படங்கள். ஸோ நீங்க இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமாவுடைய பட்ஜெட் ரொம்ப பெருசாயிருச்சு. அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த வியாபாரம் இருக்கா அப்படின்னா பட்ஜெட்டுக்கு ஏத்த வியாபாரம் அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை, இப்ப நம்ம 100 கோடி 200 கோடி போடுறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 201 கோடியாவது வரணும்ல. அதுல பாதி கூட வரமாட்டேங்குது அப்படிங்கிற நிறைய கஷ்டம். ஆமா, தக் லைஃப் நீங்க சொன்னீங்களா, எக்ஸாம்பிள் அதுதான். ஆமா சார், நீங்க தக் லைஃப் மட்டும் இல்ல, மெதராசில இருந்து போன வருஷம் படம் கூலியில இருந்து கூலி பிரேக் ஈவன் ஆக்கி சன் பிக்சர்ஸ் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ரஜினில இருந்து, உபேந்திரால இருந்து, நாகார்ஜுனால இருந்து, அமீர் கான்ல இருந்து, சத்யராஜ்ல இருந்து, சுதிஹாசன்ல இருந்து, மியூசிக் அனிருத்ல இருந்து எல்லாரும் இருந்தாங்க. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய குரூப் பாருங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் எல்லாம் இருந்தும் படம் ஓடல. அது போட்ட காசை எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் ரஜினியோட படம் போது ஏதோ ஓடிடுச்சு உள்ள வந்து பாக்குறது கமர்ஷியல், அவ்வளவுதான். அதுவுமே இல்லாம நீ பல படங்கள் போயிருது. பல படங்கள் தோல்வி படங்கள். கேம் சேஞ்சர், இந்தியன் 2. கேம் சேஞ்சருக்கு அப்புறம் தான் வந்து சங்கர் அவர்களுக்கு அடுத்த படத்துக்கு பட்ஜெட்டை தரதுல பெரிய பிரச்சனை வந்ததுனால ஒரு சிறிய படம் நான் எடுத்து காட்டுறேன், அதுக்கப்புறம் பெரிய படம் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து அவர் வேல்பாரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் பண்ண போறதா ஒரு தகவல். அதுக்கு ரீசன் பட்ஜெட் அதிகப்படுத்துறீங்க, அந்த சாங்குக்கு வந்து எதுக்கு இவ்வளவு செலவு அப்படிங்கிற கேள்விகள்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சுங்கிற ஒரு பார்வை ஒன்று இருந்துச்சுல. அதாவது வந்து சங்கர் அவர்களால இனிமே சின்ன படம் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஓகே, ஆனா லவ் சப்ஜெக்ட் சின்னதா பண்ண முடியாது. நீங்க வந்து பண்ணி காமிச்சிட்டீங்க. அப்படி பண்ணீங்கன்னா தோத்து போனாலும் தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சக்சஸ் ஆனா ஓகே, அந்த ஃபெயிலியர் ரேஷியோ ஜாஸ்தி. ஏன்னா சங்கர் அப்படின்னும் போது அது எதிர்பார்க்கறாங்க. அந்த படம் கிராண்டியர், இது வந்து 7 அதிசயத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுதான் சங்கரை பொறுத்த வரைக்கும். இப்போ வேல்பாரி கதையை வாங்கி வச்சுக்க 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிற 1000 பக்கங்கள் 2 பகுதின்னு நினைக்கிற அந்த புக்கு. அந்த புக்கை வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர் வேணும், யாருமே இல்லை. ஒரு காலத்துல சங்கர் படம்னா எல்லாரும் ஓடி போய் கியூ நின்னாங்க, இன்னைக்கு யாருமே இல்லை. பெரிய தயாரிப்பாளர் வேணும், கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க, அதுக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. யார் தயாரிப்பாளர்? ஒண்ணுமே இல்லை. சங்கர்கிட்ட ஒர்க் பண்ண அட்லி, அவர் வந்து ராக்கான்னு ஒரு படம் எடுக்கிறார், அல்லு அர்ஜுன் படம், தெலுங்கு படம். அது சாயபேங்கர் மியூசிக். அதுக்கு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து 900 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. அது அட்லி நம்பி பண்றாங்க, சங்கர் நம்பி பண்ண தயாரே இல்லை. அட்லி சங்கரோட அசிஸ்டன்ட். எப்படி இது நடந்தது, எப்படி இது நடக்குது? காரணம் சக்சஸ், மார்க்கெட் சக்சஸ். இன்னைக்கு சக்சஸ், கரண்ட் சக்சஸ். இன்னைக்கு நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னா சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 கேம் சேஞ்சர். அதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி 2.0 பெரிய 2.0 பெரிய சக்சஸ் சொல்ல முடியாது. ஓகே, ஆவரேஜ் கலெக்ட் பண்ணிச்சு. அது அந்த போட்ட காசை கலெக்ட் பண்ணிச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து நல்ல வெற்றி படம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பெரிய தோல்வி படங்கள் கொடுத்துட்டதுனால வேல்பாரி மாதிரி சப்ஜெக்ட் சங்கர் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். அதுக்கான கேப்பபிளான டைரக்டர், எல்லாமே டெக்னிக்கலா தெரிஞ்சவர். இப்போ நீங்கள் பல பேர் வந்து நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அதை பயன்படுத்த தெரியணும்ல. அது பயன்படுத்த தெரியவர். கிராண்டியர்னா அந்த கிராண்டியரை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும், அது தெரிஞ்சவர். ராஜமௌலி, சங்கர், மணிரத்னம் எல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக இருந்து கூட அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு யாருமே தயாரிப்பாளர் இல்லை அப்படிங்கிறது அவருடைய முந்தைய தோல்வி. இன்னைக்கு தோல்வி நிலையில் இருக்கிறதுனால அது யாரும் இல்லை. அது நல்ல வெற்றி படம் கொடுத்துருந்தாருன்னா நான் நீன்னு போட்டு நடிச்சிருப்பாங்க, நான் நீன்னு போட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சினிமா அப்படின்றது வந்து இன்னைக்கு தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை கிடையாது. வெளிப்படையா சொல்லணும்னா தயாரிப்பாளர்களுக்கு மரியாதையே கிடையாது.
ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஏவிஎம் மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்க மரியாதைக்கு எடுத்துட்டு படம் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எம்ஜிஆர் வச்சு எடுத்திருக்காங்க, சிவாஜி வச்சு எடுத்திருக்காங்க, எல்லா பெரிய ஸ்டார்ஸ், ரஜினி கமல் இருந்து எல்லா பெரிய ஸ்டார்ஸையும் வச்சு எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம். அந்த அங்கீகாரம், அந்த அடையாளம் இன்னைக்கும் அந்த அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டும் போது அந்த ஏவிஎம் குளோப் படமே எடுக்காட்ட கூட அது நம்ம மனசுல நிற்கும். இன்னைக்கு புதுசா போறவங்க, அந்த பக்கம் ஏதாவது டிராவல் பண்றவங்க, பஸ்ல போறவங்க இதான் ஏவிஎம் ஸ்டுடியோவான்னு பாக்குறாங்க. அந்த ஒரு பிரமிப்பை கொடுத்த அந்த நிறுவனம் இன்னைக்கு அந்த அந்த மரியாதை இல்லைன்னு தயாரிப்புல இருந்து ஒதுங்கிட்டாங்க. புரியுது சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.